அதுக்கப்புறம் வந்து குறும்படம் இந்த வாரம் ப்ளே பண்ணப்பட போகுது. யாருக்கு குறும்படம் போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கண்டஸ்டன்ஸை கேட்க, அவங்க எல்லாரும் ஃபுட்டுன்னு சில பேர், பிரவீன் வந்து சீக்ரெட் என்னமோ சொன்னாங்க. பட் ஆனால் வந்து போட்டது வந்து சீக்ரெட் டாஸ்க்கு செம்ம சூப்பராக அந்த குறும்படத்தை எடிட் பண்ணியிருந்தாங்க, யார் பண்ணியிருந்தாங்களோ. அப்புறம் வெகுவாக பாராட்டினார் விஜய் சேதுபதி அவர்கள். அப்போது சேண்ட்ராக்கு வந்து ரொம்ப பாராட்டுக்கள் கிடச்சிது. எல்லா கண்டஸ்டன்ஸுமே ஆச்சரியமாக இருந்தது. அதில் ஒரே ஒருத்தர் விக்ரம் வந்துட்டு, நான் அவ்வளவு தூரம் அழுதினே, என்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாமே. ஈவன் சாண்ட்ரா கூட திவாகர் அண்ட் வியனாட்டா ரொம்ப மன்னிப்பு கேட்டாங்க. சாரி, நான் இந்த மாதிரி சொல்லாமல் நீங்கள் ரொம்ப நல்லா வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. விக்ரம் மட்டும் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தார். அழுகலை மீனிங் ரொம்ப அப்செட்டாக இருந்தார். நான் இவ்வளோ தூரம் அழுதேனே அன்னைக்கு, அப்போ சொல்லியிருந்திருக்கலாமே, என்னை முட்டாள் மாதிரி காமிச்சிட்டிங்களே, நீங்கள் இப்போதைக்கு கூட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆகிட்டார். அப்புறம் ஒரு டாஸ்க்கு பண்ணப்பட்டது, இந்த நாள் கடந்து போனால் போதும்னு. அதில் மெஜாரிட்டி வந்து அரோரா தான் சொன்னாங்க. அரோரா வந்து அது புரியுதானே தெரில. அவங்க வந்து எங்கூட எல்லோரும் ஸ்வீட்டாக இருக்காங்க, எனக்கு வெளியில் போனால் போதுங்கிறாங்க. எஸ், அவங்க ஸ்வீட் பர்சன் தான். அதில் அவங்க இது வரைக்கும் யார்கிட்டையுமே கடிஞ்சுக்கிட்டது கிடையாது. பட் ஆனால் பிக் பாஸ் வந்து அது கிடையாது ஆக்சுவலாக. அப்படி இருக்கும்போது அடுத்த வாரம் பாவம் அவங்க ஸ்வீட் பர்சன் தான், அவங்கள குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஆனால் அவங்கள எல்லாரும் நாமினேட் பண்ணி அவங்கள வெளியில் அனுப்புறது என்னமோ பெஸ்ட்டோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அவங்க வெளியில் போனால் சந்தோஷமாக இருப்பாங்க. இங்கே அவங்களால விளையாட முடியாது. நீங்கள் 3 மாதம் கொடுத்தாலும் அவங்களால வந்து இந்த மாதிரி ஹார்ஷாக விளையாட முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் இவர் வந்துட்டு யார், திவாகர் வந்துட்டு இதே இந்த நாள் கடந்து போகும்ல வந்து கரெக்டாக கனியையும் இவங்களையும் பிக் பண்ணார். கனியையும் வினோத்தையும் பிக் பண்ணார். கனி எல்லாத்தையும் அன்பாக இருக்கிற மாதிரி பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொன்னார். உடனே அது அன்னெசரி. இது நான் என்ன கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னார். அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு இதில் பார்வதி வந்து ரம்யாவை சொன்னாங்க, மிச்சம் எல்லாருமே அரோராவை தான் சொன்னாங்க. அப்புறம் வினோத் வந்து திவாகரை சொன்னாங்க, ரீல்ஸையே நடிச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் சாண்ட்ரா கூட திவாகரை தான் சொன்னாங்க. அப்புறம் ரம்யா ஒரே அழுக. எல்லாரும் அரோராக்கில் அப்படி பார்த்தா அத்தனை பேர் வருது, ஏன் ரம்யா எல்லாத்தையும் அழுது சாதிக்கிறாங்கன்னு தெரில. பார்வதி சொல்லிட்டாங்கன்னு அழுதாங்க. அப்புறம் அரோராவுக்கு திருப்பியும் அட்வைஸ் பண்ணினார் விஜய் சேதுபதி அவர்கள். நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துக்காதீங்க, நீங்கள் முதல்ல வந்துட்டு விளையாட பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்தது எவிக்ஷன் ப்ராசஸில் பிரவீன் தான் எலிமினேட்டட். ஐ கெஸ்ட் இட் ரைட்டு, லைஃப் இஸ் அன்பிரடிக்டபிள்னு சொல்லிட்டு மைக்கை ஃபஸ்ட்டு எடுத்து இது பண்ணி அங்கேயும் இங்கேயும் ஓடி ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது அதை பார்க்கும்போது. ரொம்ப அதாவது அவர் நானுமே பிரவீன் வந்துட்டு